உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில அசிங்கமா பேசுறதுதான் அரசியல்னா உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும். வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம். பொலிட்டிக்கல் மீட்டிங் சொன்னா இப்படிதான் இருக்கணும். வெறும் பாலிடிக்ஸ் பேசாம மக்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அந்த மாவட்டத்தின் பிரச்சனைகளை ஹைலைட் பண்றது வித் ப்ரிப்பரேஷன் தான் அவர் வராரு. சும்மா வந்துட்டு ஏதாவது டயலாக் அடிச்சுட்டு போறணும்னு நினைக்கிறது இல்ல. நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்துல கொஞ்சம் காட்டலாம்ல. திமுக என்பது ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தின்னு ட்ரமடைஸ் பண்ணாரு. டிவிகே என்பது தூய சக்தின்னு சொன்னாரு. திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி. அது கொஞ்சம் ஒரு எடுக்கும் நான் நினைக்கிறேன். தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி. சீரியஸா போட்டியில் இருக்கிறவங்கள தாங்க நாங்க எதிர்ப்போம். அதாவது நீங்க அது சீன்லயே கிடையாதுன்னு அநேகமா அது நாம் தமிழரை தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. விஜய்க்கு எதிரியா இருக்கிறதுக்கோ ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? நான் எதிர்க்கிற அளவுக்கு நாம் தமிழர் தகுதியானவர்கள் இல்லைன்னு சொல்ல வர்றாரு. இந்த பக்கம் அண்ணா, இந்த சைடு எம்ஜிஆர், நடுவுல இவரை போட்டு அதை அதிமுகவினர் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து, அவங்கள பயன்படுத்துறத பத்தி யாரும் இங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. மேபி இஸ் ஆன்சரிங். இந்த அதிமுக ஆட்கள் ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல மதிவாணன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நாங்கள் வரும்போது தான் பார்த்தோம், நீங்கள் அப்போ தான் விஜயோட மீட்டிங் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி விஜயோட ஸ்பீச் எப்படி சார் இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. தேர்தல் நெருங்குற நேரத்தில் ஜனங்களுக்கு மெசேஜ் கரெக்டாக பொலிட்டிக்கல் மெசேஜை ஜனரஞ்சகமாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை அவருக்கு முன்னால் பேசின பல பேர், முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகளும் நல்லா பேசினாங்க. இப்படி தான் இருக்கணும் ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்னு சொன்னால். ஒருவரை சுற்றி அல்லது ஒருவர் முகம் காட்டுவது என்பது இல்லாமல் இன்றைக்கி ஒரு முழுமையான அரசியல் கட்சியினுடைய ஒரு பரப்புரை கூட்டம். அஃப்கோர்ஸ் அவருக்கு 11லேருந்து 1 2 மணி நேரம் தான் காவல்துறை அனுமதிச்சாங்க. அது எதுக்கு 2 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. திமுக மாநாடுகள்லாம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பாண்டிச்சேரியை விட இது பெஸ்ட்டாக தான் இருந்தது. இதுக்கு முன்னால் நடந்த பல கூட்டங்களைப் போலவே இதில் விஜய் ரொம்ப உற்சாகத்தோடு பேசினார். அது காரணம் அவருக்கு கிடைக்கிற மக்கள் செல்வாக்கு. ஒரு ஆள் உற்சாகம் அடைவது, மகிழ்ச்சி அடைவது, எழுச்சி பெறுவது என்பது அவரை சுற்றி நடக்கிற பல சம்பவங்களை வச்சு தான். சும்மா உடனடியாக உற்சாகம்லாம் அடைஞ்சிட முடியாது. இப்போ நான் கூட தான் எல்லா மாநாடுகளும் பார்க்குறேன். இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில் 1,00,000 பேருன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த வந்தவங்க கடமைக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போதே ப்ரெசன்டேஷன்லாம் எடுத்துன்னு வெளியே போயிடுறாங்க. அவங்க இன்வால்வ் பண்ணிக்கல. நமக்கு தெரியுது இல்லை, ஒரு கூட்டம் தன்னெழுச்சியாக அவங்க ஏதோ கடமைக்காக காசு கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வழி நெடுக வழி எங்கும் ஆர்ப்பரிக்கிறாங்க ஆட்கள். அதாவது அவரை பார்த்த உடனே அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அப்போது நிஜமாகவே மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்குது. அதை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடுக்கு அநேகமாக 2 மணி நேரம் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன், பை ரோட். இப்போ அதை அவர் விட்னஸ் பண்ணுறாருல்ல. மக்கள் செல்வாக்கு இருக்குது, மக்கள் தன்னை விரும்புகிறாங்க, தனக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு போது அந்த மகிழ்ச்சி, அந்த எழுச்சி இங்கே பார்த்தா அது மாநாடு மாதிரி இல்லை இருக்கு. இவர் செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா 10,000 நிர்வாகிகள் 25,000 பொதுமக்கள்னாரு. எனக்கு என்னவோ அது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈரோட்டில் இன்றைக்கி கூடின கூட்டம் பெரிய அளவுக்கு கூட்டம் கூடிச்சு. கூட்டத்தில் இருந்தவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க. நீங்கள் திமுக மாநாடுகள், வேறு கட்சி மாநாடுலாம் காசுக்கு வந்தவங்க சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க. ஏதாவது பெருசான ஒரு கை தட்டுவாங்க, அவ்வளோதானே தவிர அதாவது பிரிம்மிங் வித் ஹாப்பினஸ்ஸு அந்த மாதிரி அந்த கூட்டம் இருந்தது பார்த்தேன் நான். ஸோ இந்த கூட்டம் வெற்றிகரமான கூட்டம். கிரெடிட் உண்மையில் இதை இவ்வளோ நீட் அண்ட் பிளான் பண்ணி டெஸ்பைட் போலீஸ் அப்டக்கல்ஸ் கண்டிஷன்லாம் என்ன போட்டாங்க தெரியல. 84 கண்டிஷன். அதில் ஒரு கண்டிஷன் யாராலையுமே நிறைவேற்ற முடியாது.
அதாவது யாரெல்லாம் வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்குவாங்கன்றீங்களோ அவங்க நேம் லிஸ்ட்டை கொடுங்கன்றாங்க, அவங்க ஐடி கார்டை கொடுங்கன்றாங்க. யாரால முடியும்? இப்போ அதனால் அதையெல்லாம் கடந்து முறியடித்து செங்கோட்டையன் அவருக்கே உண்டான அந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸால் ரொம்ப நீட்டாக பண்ணி முடிச்சிருக்காரு சார். அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்தந்த ஊர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அப்படி பேசக்கூடிய விஷயமா தான் அத்திக்கடை அவிநாசி திட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ வந்து விஜய் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா கல அரசியல் தெரியாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க. பட் இந்த அரசியல் வந்து எப்படி பார்க்கப்படுது? ஏன்னா இன்னைக்கு ஈரோட்டில் பேசின விஷயங்கள் எப்படி இருக்குது? இல்லை, அவர் எப்போவுமேங்க அந்த எந்த ஊருக்கு போகிறாரோ அந்த ஊரை பற்றி அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவரும் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த அவங்க மாவட்ட கட்சி அங்கே இருக்க அவங்க அமைப்பினுடைய நிர்வாகிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வித் ப்ரிப்பரேஷன் தான் அவர் வரார். சும்மா வந்துட்டு ஏதாவது டைலாக் அடிச்சுட்டு போகிறணும்னு நினைக்கிறது இல்லை. அவர் வந்து அந்த அந்த பகுதியில் இப்போ இதில் சொன்னார் பாருங்க, கல்வராயன் கால்வாய் எப்படி உருவாச்சு, அது மாதிரி பல விஷயங்கள். மஞ்சள் மார்க்கெட், ஆக்சுவலி மஞ்சள் மார்க்கெட்டு தான் வந்து ஈரோடு தான். நெசவாளர் பிரச்சனை 30% ஊழிய பாக்கி இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. அதான், அதாவது ஈரோடு மாவட்டத்தின் பல முக்கியமான பிரச்சனைகள் நீங்கள் சொன்ன அந்த அத்திக்கடை அவிநாசி அந்த திட்டத்தை விரிவுபடுத்தணுன்றது, இது மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னது அது கரெக்டு, தேவைன்னு நினைக்கிறேன். வெறும் பாலிடிக்ஸ் பேசாமல் மக்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அந்த மக்கள் எதிர்பார்க்குற அந்த மாவட்டத்தின் பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணுறது. அது ஒன்று சொன்னார் பாருங்க, அதாவது மணலை வாரிட்டு இருக்காங்க, மணல் கொள்ளை, மினரல்ஸ், அது மாதிரி இங்கே ஈரோட்டில் நம்ம செம்மண் இருக்கு, அதையும் காலி பண்ணிடுவாங்க, மலையெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இட்ஸ் ஆல் ஏ ஃபேக்ட் தான். இன்றைக்கி வந்து இயற்கை கனிம வளங்கள் வந்து தமிழ்நாடு பூரா கொள்ளை அடிக்கப்படுகின்றன. அதை எதிர்த்து போராடுபவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்போ நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அது சும்மா கோர்ட்டு வழக்கு ஒரு கொலைன்னு போயிட்டுருக்க தவிர தமிழ்நாட்டின் கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது. அதுக்கு வந்து அரசு அதிகாரிகள் உடந்தை, ஆட்சியாளர்கள் உடந்தை என்பதை கடந்த பல வருடங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். மணல் கொள்ளை ஹைகோர்ட்லேயே கேஸ் வந்து பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் நேரில் வந்து விளக்கம் சொல்லணும்னு ஹைகோர்ட்டில் சொன்னாங்களே, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை அந்த ஆட்சியர்கள் போனாங்க. துரைமுருகன் கிட்ட இருந்த இலாக்காவை தூக்கி அப்புறம் மாற்றி ரகுபதி கிட்ட கொடுத்தாங்க. அவர் மாவட்டத்தில் தான் இந்த கனிம வள கொள்ளையில் ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டார் லாரி ஏற்றி. அதனால் வந்துங்க நிறைய திமுக ஆட்சியில் நிலவுகிற ஊழல், கொள்ளை, இயற்கை வள கொள்ளை, குற்றங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லாத்தையும் நல்லா இன்னைக்கு அவருக்கே உரித்தான பாணியில் வந்து எடுத்து சொன்னார். இல்லை ஒரு விஷயம் ரொம்ப புதுசாக சொன்னார். அதாவது எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் வந்து திமுகவை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணும்போது நான் கூட யோசிப்பேன், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ கடுமையாக சொல்லணுமான்னு. இப்போ தான் எனக்கு தெரியுது எல்லாம் அவங்கள இந்த அளவுக்கு பண்ணி இருந்திருக்காங்க திமுகன்றது அவருடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறாரு. அப்போ அதன் வெளிவாகத்தான் அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. திமுக ஒரு தீய சக்தின்னு எம்ஜிஆரும் சொல்லியிருக்காரு, அதே போல் ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க இதுலேருந்து நான் சொல்கிறேன், திமுக என்பது ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தின்னு ட்ரமட்டைஸ் பண்ணார். டிவிகே என்பது தூய சக்தின்னு சொன்னார். ரைமிங்காக அது கொஞ்சம் ஒரு எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். திமுக என்பது ஒரு தீய சக்தி, தீய சக்தியை ஒழிக்கிற இடத்துல ஒரு தூய சக்தியை டிவிகே வரணும் அப்படின்றத ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக அது ஒரு பாப்புலராக ஆகும்னு தான் நான் நினைக்கிறேன். தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்றத இப்படி வெறும் பேர் இல்லாமல் குணாம்ச ரீதியாக அது மாதிரி நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி ஆளுங்கட்சி வந்து கடுமையாக விமர்சிச்சிருந்தார். இந்த முறை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து எப்பவும் வந்து என்னை பார்த்து பயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் எதற்காக வந்து அப்போ மேடை தோறும் வந்து என்னை விமர்சிக்கிறீங்க, உங்களுக்கு தான் பயம் இல்லைல்ல, மண்டையில் இருக்க கொண்டையை மறந்துட்டீங்கன்ற மாதிரி பயம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு என்னை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ உண்மையிலேயே திமுக தாவேகாவை பார்த்து பயப்படுதுதான். இதில் என்ன சந்தேகம்? அவர் சொன்னது ரொம்ப 100% உண்மை. அவங்க திமுகவுக்கு இப்போ இருக்கிற ஒரே பயம் தாவேகா தான். ஏன்னா தாவேகாவினுடைய மக்கள் செல்வாக்கு, விஜயினுடைய அந்த அபரிமிதமான
ஒரு ஈர்ப்புத்தன்மை மக்களிடம். இது ஆப்வியஸுங்க. இவங்க எல்லாருமே வந்து பல வருடம் ஆட்சி பண்ணி ஊழல், புகார், குடும்ப அரசியல் இன்னும் வேணாம் பாருங்க. இன்னைக்கு காலையில் நான் பத்திரிகையில் பார்த்தேன், திமுகவின் தேர்தல் அறிக்கைக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவுக்கு யார் தெரியுமா தலைவர்? கருணாநிதியின் மகள் கனிமொழி. இந்த பக்கம் இளைஞர் அணிக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி. அது திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, குடும்ப அரசியலை வந்து அவங்களே செல்ஃப் கோல் போட்டுக்கிறாங்க. இப்போ குடும்ப அரசியல் தவிர இப்போ ராசா இருக்காரு, டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி, நாடாளுமன்றத்திலிருந்து மத்திய அமைச்சரெல்லாம் இருந்தவர், ரொம்ப சிந்தனையாளர், நல்லா படித்தவர், திராவிட கொள்கையில் ரொம்ப ஆனால் பாருங்க, அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் பெரம்பலூர்லேருந்து தூக்கி அடிக்கப்பட்டார், நீலகிரிக்கு ஓடுங்கன்னு துரத்தப்பட்டார். இன்னைக்கு அவர் அனுபவம் வாய்ந்தவர் இருக்காரு, அவரை பாராளுமன்ற குழு தலைவராக இவங்க போட மாட்டாங்க. கனிமொழி ஜூனியர் மோஸ்ட், ஒரே தகுதினா கனிமொழி வந்து கருணாநிதியுடைய மகள், அவ்வளோதான். இப்போ இது வந்து ரொம்ப அநாகரிகமாக தெரியுது. அப்போ இந்த திமுக என்பதே ஒரு குடும்ப அரசியல், குடும்பத்தை சுற்றி தான் இருக்குமா? தேர்தல் அறிக்கை தயார் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கனிமொழி, இளைஞர் அணி அதுனா அதுக்கு இவர் உதயநிதி, கட்சிக்கு யார் தலைவர் முதல்வர்னா ஸ்டாலின், மாப்பிள்ளை பேக் ரூம்ல இருந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருப்பார், மீடியா கண்ட்ரோலிங், மணி சர்க்குலேஷன்னு. இப்போ இந்த ஒரு குடும்பம் தான் தமிழ்நாட்டை வந்து ஆளுவது என்பது ஜனநாயக விரோதம் இல்லையா? கூச்ச நாச்சம் இல்லாமல் அதை பண்ணுறாங்க அவங்க. அந்த அரசியலை வந்து எதிர்க்கிறதுக்கு, அதுவும் போல்டா ஒருத்தர் வந்து எதிர்க்கிறாருன்னு சொன்னால் அது நல்ல விஷயம்தானே. நம்ம வந்து விஜயை வந்து ஏன் மக்கள் விரும்புகிறாங்க, மக்கள் அவர் ஒரு மாற்றமாக பார்க்குறாங்கன்னா ஆல் தீஸ் குவாலிட்டிஸ் தான். சலிச்சியாச்சு, சும்மா அதே டைலாக் தான், வசனங்கள் தான் பேசிக்கிட்டு. அவர் சொன்னார் பாருங்க, திராவிட மாடல் திராவிட மாடல்ன்ற. என்ன திராவிட மாடல்? ராஜா வந்து அங்கே வர முடியாது, என்ன சமூக நீதி? அவரை துரத்துவாங்க. ஏன் தனி தொகுதியில் அவரை வந்து போயிடுச்சுன்னா அதை பொது தொகுதினா ஏன் நிற்கக்கூடாதா? ஜெயலலிதா நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்காங்களா திருச்சியில் தலித் எழில்மொழியை? ஏன் உங்களால் ராஜாவை வந்து அங்கே நிறுத்தி வைக்க முடியல? இப்போ இவங்க பேசுறது உதட்டளவில் சமூக நீதி பேசுகிறாங்க, உள்ளத்தளவில் ஜாதிய உணர்வுகள் தாங்க. சந்தேகம் இல்லை. விஜய் அவர்கள் வந்து இன்னொரு விஷயமும் ரொம்ப ஆழமாக சொல்லியிருந்தாரு. எம்ஜிஆரையோ அண்ணாவையோ அல்லது பெரியாரையோ வந்து ஒரு கட்சிக்காரங்க வந்து கொண்டாட முடியாது, ஏன்னா வந்து அவர்களெல்லாம் கொள்கை தலைவர்கள், அவர்களை வந்து நாங்களும் உரிமை கொண்டாடுவோம், அதை வந்து நீங்கள் கேட்க முடியாது அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காரு. அதாவது பொது சொத்துங்க. அதாவது சில பேர் இப்போ காந்தி, காங்கிரஸ் உரிமை கொண்டாட முடியுமா? வல்லபாய் பட்டேல் வந்து பெரிய காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸில் உள்துறை அமைச்சராக இருந்தவர், காந்தி நேருக்கு அப்புறம் காங்கிரஸில் சீனியர் லீடரு. இன்றைக்கி அவரை வந்து பிஜேபி அபகரிச்சுக்கிட்டாங்களா? வல்லபாய் பட்டேலுக்கு சிலை வச்சுக்கிட்டு அவர் குஜராத்தின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க ஏதோ வல்லபாய் பட்டேல் இவங்க தலைவர் மாதிரி பப்ளிக்காக வந்து அப்ரோப்ரியேட் பண்ணியிருக்கார் மோடியும் அமித்ஷாவும். அதுபோல் அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ சொந்தம் கொண்டாட முடியாது கண்டிப்பாக. அதுபோல் காந்தி, நேரு, அம்பேத்கர், பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் இதெல்லாம் வந்து அந்த வரிசையில் வருது. அதை நாங்கள் எடுத்துக்கிறதில்ல. நீங்கள் எப்படி அதை சொல்லலாம்? மேபி இஸ் ஆன்சரிங் இந்த அதிமுக ஆட்கள் வந்து எம்ஜிஆரை அவர் எடுத்துக்கினாருன்னு. அது வந்துங்க மதுரை மாநாடும் போது அதை தொடக்குனாங்க அவங்க. கொள்கை தலைவர்கள் 5 பேரை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றம் வருது இல்லையா? வாகை சூடும் வரலாறு திரும்புகிறதுன்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு பஸ்லேயே போட்டார். இந்த பக்கம் அண்ணா, இந்த சைடு வந்து எம்ஜிஆர், நடுவில் இவரை போட்டால் 67, 77, 2026 அதான் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்த ஒரு ஆண்டை அந்த ரிப்பீட் ஆக போகுதுன்றதுக்கு சொன்னாங்க. ஸோ அதை வந்து அதிமுகவினர் சில பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க பொதுவெளியில். அதாவது இவர் வந்து எம்ஜிஆரை வந்து கபலீகரம் பண்ணுறாரு ஓட்டு அரசியலுக்காகன்னு. இப்போ அண்ணாதுரையை வந்து இன்னைக்கு எத்தனை பேர் இது பண்ணுறாங்களா, பெரியாரை எடுத்துக்கிறாங்களா? அதான் அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்களாம் பொது சொத்து, தேசத்தின், அவங்கள ஒரு குறிப்பிட்ட கட்சியின் தலைவராகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களின் தலைவராகவோ இல்லை, அவங்கெல்லாம் பொதுவாக இந்த தேசத்தின் சொத்து, அவங்கள யார் வேணாலும் எடுக்கலான்றதுக்கு
அந்த குற்றச்சாட்டுக்கு தான் அவர் அப்படி பதில் விளக்கம் சொல்லியிருக்காரு. கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதே போல் இன்னொன்று பேசினார், நீங்கள் கவனிச்சிங்களான்னு. அதாவது சீரியஸாக போட்டியில் இருக்கிறவங்கள தாங்க நாங்கள் எதிர்ப்போம், விமர்சிப்போம். ஆட்சியிலையும் போட்டியிலே அதிகாரத்திலையும் இல்லாதவர்களை போட்டியிலே இல்லாத களத்துக்கே, அதாவது நீங்கள் வந்து அது சீன்லேயே கிடையாதுன்ட்டார். அநேகமாக அது நாம் தமிழரை தான் சொன்னார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாம் தமிழருடைய தம்பிகளுடைய ஒரே குறி என்னன்னா விஜய், தாவேகா தான். ஆனால் அவர் இது வரைக்கும் அவங்களுக்கு பதில் சொன்னதே இல்லை. இந்த பதில் அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். we are only opposing the people, அதாவது இந்த பவர், இந்த கவர்மெண்ட்டு, அல்லது களத்தில் சீரியஸாக இருக்கிறவங்கள தான் செத்தப்பாம்பு அது போல் களத்திலே இல்லாத ஆட்களெல்லாம் நாங்கள் எதிர்க்கணும், எதற்கு நாங்கள் வந்து பதில் கொடுக்கணுன்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் இன்னைக்கு கிளியர் பண்ணார். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை நாம் தமிழரை வந்து விமர்சனமே பண்ண மாட்டேன்றார் விஜய், அது காரணம் அவங்க 2 பேரும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்கள பயப்படுறாரு அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எஸ், இக்னோர்டு தெம் பிகாஸ் தேர். ஒரு ஆள் எதிரியாக இருக்கிறதுக்கு கூட ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? விஜய்க்கு வந்து எதிரியாக இருக்கிறதுக்கோ விஜய் வந்து பதில் சொல்றதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும்ல. அதாவது விஜய் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எதிர்க்கிற அளவுக்கு நாம் தமிழர் வந்து தகுதியானவர்கள் இல்லைன்னு சொல்ல வர்றாருன்றீங்க. தான் வந்து எதிர்க்கக்கூடிய ஆட்கள் ஒரு களத்தில் தனக்கு ஈக்குவலாக தான் தோற்கடிக்க வேண்டிய அல்லது தன்னோடு போட்டியிடக்கூடிய வல்லமை படைத்தவர்களை தான் நான் வந்து எதிர்ப்பேன். சும்மா ரோட்டில் போகிறவன் வரவனாலாம் எதிர்த்து பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி சார் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, நான் பேசிய ஒரு சில வார்த்தைகளை வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க. அதாவது இலவச வீடு, இலவச கல்வி, இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப தவறாக சித்தரித்து வேற மாதிரி ப்ரோட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து அவர் அன்னைக்கு பேசின அன்னைக்கே நேர்காணல் வந்து என்னை கேட்டப்போ நான் ரொம்ப கரெக்டாக சொன்னேன். இப்போ அதை தான் அவர் சொல்கிறாரு, டீகோட் கரெக்டாக பண்ணேன். அவர் கொடுக்குறேன்னு சொல்லைங்க, இதெல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவேன், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன், வாழ்க்கை தரம் மட்டும் இல்லை பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி, வாங்கும் திறன், இதை அதிகப்படுத்துவேன். அதன் மூலம் அவங்களே மோட்டார் சைக்கிள் வாங்கிக்க வைப்பேன், அவங்களே ஒரு வீடு நிரந்தரமாக கட்டிக்க பார்ப்பேன். இப்படி தான் நான் அவர் சொல்லியிருக்காரு. தவிர ஏதோ கலர் டிவி கொடுத்தா மாதிரி அல்லது ஃப்ரீயாக இது கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அதை அவர் தெளிவுபடுத்திட்டார். அதாவது வாங்கும் திறன், ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை நான் மேம்படுத்துவேன், அதை எப்படி மேம்படுத்துவேன் எல்லாம் இனிமேல் டீட்டெயிலாக சொல்லுவார். நான் அப்போ சொன்னது என்னென்னா, பை கட்டிங் த கரப்ஷன் ரூட், லஞ்ச லாவண்யத்தை வந்து ஒழிச்சு கட்டுறதன் மூலம் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் தமிழ்நாட்டில். இப்போ எல்லா திட்டத்துக்கும் 100 கோடி அனுப்புகிறாங்கன்னா 70 கோடி லஞ்சமாகவே போயிடுது அவன் பாக்கெட்டுக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெறும் 30 கோடி 20 கோடி தான் செலவாகுது. ஒன்லி 30%, 70% பாக்கெட் பண்ணிடுறாங்க ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், கான்ட்ராக்டர்கள். அப்போ அதை சரி பண்ணாலே இந்த நாட்டின் மாநிலத்தின் பொருளாதாரம் வந்து மேலே வரும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ இன்றைய ஸ்பீச் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. இன்னும் இம்ப்ரூவ் ஆகணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. இன்னும் தேர்தல் நெருங்க இன்னும் ஷார்ப்பன ஆகணும். இதுவும் நல்லா ஷார்ப்பாக தான் இருந்தது, இன்னும் ஷார்ப்பன ஆகணும். நாட் பேட், டுடே ஸ்பீச் வாஸ் வெரி குட். அதில் தான் எனக்கு திருப்தி தான். கண்டிப்பாக சார், ரொம்ப சிறப்பாக பேசுங்க. நன்றி சார். ஓகே.